மேகதாது விவகாரம், மதுவிலக்கு பிரச்சினை, NLC தொழிலாளர்கள் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக கொண்டுவரப்பட்ட கவனஈர்ப்பு தீர்மானங்கள் மீது விவாதம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி சட்டப்பேரவையிலிருந்து திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், புதிய தமிழகம், மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவை வெளிநடப்பு செய்தன. அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும், அது எந்த கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சட்டமன்றத்திற்கு எதற்கு வருகிறோம்? தொகுதி பிரச்சனை, பொதுமக்களுடைய பிரச்சனை, நாட்டு பிரச்சனை, இதை பற்றி பேசுவதற்கு தான் வருகிறோம். ஆனால் எந்த பிரச்சனையும் பேசக்கூடாது என்று அவர்கள் தடுத்து கொண்டிருக்கிற காரணத்தால் அதை கண்டித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இன்றைக்கு நாங்கள் மீண்டும் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். 5250 பெண்கள் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கோவை அவினாசிலிங்கம் மனைவியல் கல்லூரியில் மத்திய அரசாங்கத்தினுடைய UCG அந்த நிதி வழங்காமல் இருக்கின்ற காரணத்தினாலே அங்கு இருக்கக்கூடிய 5250 மாணவிகளும் 250 ஆசிரியர்களும் பணியாளர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அந்த பிரச்சனையும் இன்றைய தினம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கூறப்பட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் எடுத்துக்கொள்ள மறுத்த காரணத்தினாலே நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இந்த சமூகத்தை சார்ந்த மக்களை துன்புறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இதில் ஒரு நீதி விசாரணை தேவை என்ற அவசியத்தை இன்றைக்கு முன்னிறுத்துவதற்காக நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்தோம். ஆனால் சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் இது ஆய்வில் உள்ளது, இருந்தாலும் தற்பொழுது எடுத்துக்கொள்ள முடியாது என்ற ஒரு விஷயத்தை கூறியதன் காரணமாக வெளிநடப்பு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்கள் இன்றைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். மாவட்டம் சேஷசமுத்திரத்திலே பொதுவீதியிலே தேரெடுத்து சென்ற தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நடந்த தாக்குதல் குறித்தும், அதேபோல நெய்வேலி தொழிலாளர்களுடைய போராட்டம், மேகதாது உட்பட பல்வேறு விதமான பிரச்சனைகள் குறித்து இன்று தமிழக அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு நாங்கள் இந்த பிரச்சனையை எழுப்பினேன். ஆனால் பேரவைத் தலைவர் இதற்கு அனுமதி மறுத்த காரணத்தினாலே புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக வெளிநடப்பு செய்து உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். 20 தமிழர்கள் செம்மர கடத்தல்காரர்கள் என்று பொய் குற்றச்சாட்டப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அது தொடர்பான வழக்கு ஒன்று ஹைதராபாத் உயர்நீதிமன்றத்திலே நடைபெறுகின்றது. அந்த வழக்கிலே தமிழக அரசும் தன்னை ஒரு தரப்பாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று அதை பேசுவதற்காக வேண்டியும் கவன ஈர்ப்பு தீர்மானங்களை அளித்திருந்தோம். அதற்கான வாய்ப்பு கிடைக்காததினால் மனிதநேய மக்கள் கட்சி இன்று வெளிநடப்பு செய்திருக்கிறது.